இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த மணமகனும் மணமகளும் எவ்வளவு முகத்தில் மகிழ்ச்சியோடு திருமண பந்தத்தில் இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எவ்வளவு கனவுகளோடு இணைந்திருப்பாங்கங்க. இந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஆனால் நடந்ததே வேறங்க. ஸ்ருதி பாபு இந்த பெண்ணோட பெயர். சமீபத்தில் செய்திகள் அடிபட்டு எல்லோரையும் மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்திய பெயர். காரணம், இவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. நான் இந்த வீடியோ இவங்க பற்றி பேசுகிறேங்கிறத கடைசியில் பார்க்கலாங்க. என்ன நடந்ததுன்னா, இவங்க தன் பெற்றோருக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு கணவர் வீட்டில் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. 24 வயசு தாங்க ஆகுது உங்களுக்கு. திருமணம் வாங்கி 6 மாதங்கள் தான் ஆகுது. கணவர் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாரு. மேட்ரிமோனியல் சைட்டில் பார்த்துட்டு பிடிச்சி போய் இரு குடும்பமும் முறைப்படி பேசி திருமணம் செய்து வச்சுருக்காங்க. வரதட்சணையாக 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாயும் பெண் வீட்டார் கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக திருமணம் முடியுதுங்க. ஒரு நல்ல பெண் நம் வீட்டிற்கு வாழ வந்திருக்கிறாள் என்ற மன திருப்தியே இல்லாத மாமியார் அந்த காலம் போல் மருமகளை கொடுமைப்படுத்த தொடங்கியுள்ளார்கள். சில பேருக்கு தெரியும், இவங்களை பற்றி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னென்னலாம் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. மருமகள் இதை பற்றி ஏதாவது சொன்னால், நீங்கள் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடு, என் பையன் அரசு உத்தியோகத்தில் இருக்கானாக்கும் அப்படின்னு கராராக கூறுவாராமாங்க. அந்த பெண் வாழா வெட்டியாக தன் பெற்றோர் வீட்டுக்கு போக விரும்பலைங்க. கணவனை ரொம்ப நேசிச்சிருக்காங்க. கணவனும் அன்பாக இருந்திருக்கிறாரு. இந்த சூழலில் மாமியாரோடைய கெடுபிடிகள் தாங்காமல் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு தன் நிலையை விலக்கிவிட்டு பெற்றோருக்கு தற்கொலை செஞ்சுட்டாங்க. இதை பற்றி கேள்விப்படும் போது இதையே நான் நீங்கள் இந்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னுடைய கவனத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க வந்தது. இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி அது பேசணும்னு தோணுச்சுங்க. இதை பற்றி கேள்விப்படும் போது ஏதோ 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் போல் இருக்குது. பெண்கள் படித்து வேலைக்கு போய் சுயமாக சிந்தித்து பல சாதனைகள் படைக்கும் இந்த காலகட்டத்தில் கூட ஒரு மாமியார் தன் மருமகளை இத்தனை பிற்போக்காக நடத்தியிருப்பது மிகவும் வேதனையாகவும் விந்தையாகவும் இருக்குங்க. முந்தைய தலைமுறையில் இப்படிப்பட்ட கொடுமைக்கார மாமியார்கள் செயல்களை பற்றி கேள்விப்பட்ட இந்த தலைமுறை பெண்கள், மாமியாரே வேண்டாம்ப்பா, மாமியாரே இல்லாத குடும்பத்தில் தான் எனக்கு திருமணம் வேணும், செஞ்சு வைக்கணும், அல்லது தனி குடித்தனம் தான் போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. தாயாரை விட்டு வரவிற அந்த பல ஆண்களும் திருமணமே ஆகாமல் இருப்பதை நம்மளால் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த பெண்களின் முடிவு சரியானது அப்படிங்கிற மாதிரி தானே இந்த மாதிரி மாமியாரோட செயல்கள் இருக்கின்றன. எப்படி இந்த மாமியார் இந்த காலத்தில் இப்படி ஒரு பிற்போக்காகவும் கொடூரமாகவும் நடந்து கொள்ள முடிந்ததுன்னு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குங்க. இத்தகைய செயலால் அந்த பெண்மணிக்கு கிடைத்தது என்னங்க? அவங்களும் ஒரு காலத்தில் மருமகளாக தானே இருந்திருப்பாங்க. மருமகளையும் இழந்ததோடு இல்லாமல் சிறை தண்டனையும் வருங்க அப்படிங்கிறதான் நிதர்சனம். மகனோ மனைவியை இழந்து தாயை சிறையில் காணப்போகும் ஒரு கொடுமையை அனுபவிக்க போகிறாருங்க. மாறாக இப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்கள், மருமகளை நன்றாக நடத்தியிருந்தால் பேரன் பேத்தியோடு கலகலப்பான எத்தகைய ஒரு ஆனந்த வாழ்வை வாழ்ந்திருக்கலாமுங்க இவங்க. மாமியார்கள் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. அதே சமயம் வசதியான பிறந்த வீடு இருந்தும் சமுதாயம் தன்னை ஏதாவது சொல்லிடுமே என்ற பழிச்சொல்லுக்கு பயந்து இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி அளிக்கிறதுங்க. மகள் உயிரோடு இல்லை என்பதை விடவாங்க அந்த வார்த்தை பெற்றோர் அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். யார் கண்டதுங்க? பெற்றோரிடம் இந்த விஷயத்தை முன்பே அவங்க தெரிவித்திருந்தா இரு குடும்பமும் பேசி இதற்கு நல்ல தீர்வும் கிடைத்திருக்கக்கூடும் இல்லைங்களா? இதையெல்லாம் விட்டுவிட்டு அவசரப்பட்டு இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டது சரியான செயலாங்க? யோசிங்க. இந்த வீடியோட நோக்கம் என்னன்னாங்க, எல்லார் வாழ்க்கையிலையுமே கஷ்டம் இருக்குங்க. யாருமே இதே மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டாடா, பிர்லா, அம்பானி எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள். அது உறவு மூலமாக கஷ்டங்கள், நிதி மூலமாக கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள், ஆரோக்கிய கஷ்டங்கள், இப்படியும் இருக்குங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம அந்த நேரத்தில் ஒத்துக்கிறேங்க, பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். ஆனால் அந்த வலியை நம்ம தாண்டி வந்துட்டோன்னா அந்த சூழல் அப்படியே பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக தாங்க இருப்போம். அதுக்கு தீர்வு என்ன? பல்வலியும் வலி வந்தாலும் நம்ம போய் உயிரை மாற்றிக்க மாட்டோம் இல்லைங்களா? நம்ம போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். அந்த மாதிரி தாங்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குது. தொட்டதற்கெல்லாம் தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவெடுத்து விடுகிறார்கள் இந்த தலைமுறையினருங்க.
ஆனால் அவங்கள மிகவும் நேசிப்பவர்களுக்கு அது எத்தனை தண்டனையாக அமையுமே என்பதை அவர்கள் ஒருபோதும் உணர்வதே இல்லைங்க. தற்கொலை என்பது எதற்கான சரியான தீர்வே கிடையாதுங்க. என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே சொன்னதை நான் பகிர்ந்துக்கிறேங்க. அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, அந்த பெண் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, வரலட்சுமி நான் வந்து நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். இன்றைக்கி அவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஸ்கூலெல்லாம் வந்து என்னை வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, மார்க் கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுவேன். ஒரு தடவை அந்த மாதிரி வந்து நான் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ண வரலட்சுமி. அந்த ஒரு செகண்ட் சூசைட் பண்ணிக்கலான்னு போயிட்டு அதுலேருந்து பொழைச்சி வந்துட்டேன் வரலட்சுமி அந்த பெண் சொல்கிறாங்க. ஸ்நேகிதி தோழி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தப்பிச்சு வந்தது இறைவன் செயல். ஆனால் இன்னொரு முறை எனக்கு அந்த என்ன வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் நான் அந்த முடிவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தற்கொலை என்றைக்குமே சரியான தீர்வு இல்லைங்க வாழ்க்கையில். நான் வந்து இது வந்து இந்த மாமியார் கொடுமையினால் நடந்த சம்பவம். வாழ்க்கையில் எதில் படிப்பில் தோல்வியாக இருந்தாலும் தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படிங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் தற்கொலை தீர்வு இல்லைங்க. இதை பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுங்க. ஸ்ருதி, நீங்கள் வந்து உங்களை நான் பார்த்ததில்லை, ஆனால் நீங்கள் இல்லாதது இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய இழப்புன்னு நீங்கள் மேலேருந்து பார்த்துட்ருப்பீங்க. மீண்டும் பிறந்து வாங்க உங்கள் குடும்பத்தில். உங்கள் அண்ணனுக்கோ தங்கைக்கோ தம்பிக்கோ வாங்க ஸ்ருதி. வாழ வேண்டிய வாழ்க்கை எவ்வளவோ இருக்குது. 24 வயசுலேயே என்ன ஸ்ருதி இதெல்லாம். கண்டிப்பாக இந்த பதிவு எங்கேயோ யாரையோ ஒருத்தவங்களை வந்து தற்கொலையிலேருந்து மீட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி.